ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷான நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு ஆன்மீக விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என்ன ஆன்மீக விஷயம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன ஆன்மீக விஷயம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாதாரண நாள் கிடையாது, ரொம்பவே ஸ்பெஷல் நாள் என்று சொல்லலாம். நாளை நாள் ஸ்பெஷலாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வாங்க பார்ப்பீங்க. நாளைக்கு தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜூலையுடைய 17ஆம் நாள் கிழமை, அதே போல் வெள்ளிக்கிழமை, அதே போல் தமிழ் மாதம் நாளை நாள் 4வது மாதமான ஆடியுடைய முதல் நாள். ஸோ தமிழ் மாதங்கள் மொத்தம் 12 இருக்குல்ல, அதில் மிக மிக சிறப்பான ஒரு ஆன்மீகத்தில் முக்கியமான மாதமாக வருவது ஆடி மாதம். தமிழ் மாதத்தில் நாளை நாள் ஆடி மாதம் தாங்க பிறக்க போகுது. ஸோ நாளை நாள் சூரியன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிதுன ராசியிலேருந்து விலகி கடக ராசிக்கு பயிற்சி ஆகுவார். அதனால் நாளை மாதத்தை கடக மாதம் என்று கூட அழைக்கலாம். ஸோ கடக மாதம் பிறக்கக்கூடிய நாளை நாள் சூரியன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு திசையில் பயணிப்பார். அதாவது தாட்சாணிய புண்ணிய காலமானது நாளை நாள் இருந்து ஆரம்பமாகுது. அதனால் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஸ்பெஷலான நாள் என்று சொல்லலாம். பொதுவாக இந்த மாதிரி ஸ்பெஷலான நாளில் ஸ்பெஷல் விஷயங்கள் நாம் கவனம் செலுத்தணும். அதில் நாம் எந்த நிறத்தில் ஆடை அணியணும் அப்படிங்கிறது மெயினாக இருக்குது. ஏன்னா ஆடை அணிகிறது கூட நமக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், அதிர்ஷ்டம் வீட்டு கதவை தட்டும். அதனால் எந்த நிறத்தில் ஆடை அணியணும் அப்படிங்கிற அந்த கான்செப்டை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். குறிப்பாக இது பெண்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதனால் குடும்ப பெண்கள் யாராக இருந்தாலும் இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு நாளை இந்த ஸ்பெஷலான நாளில் எந்த நிற ஆடை அணிந்தால் அதிர்ஷ்டம் வீட்டு கதவை தட்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சு மறக்காமல் இந்த நிறத்தை பயன்படுத்துங்க. இப்போ பேசிக்காகவே கல்யாணம்னா பட்டு வேட்டு கட்டணும், அதே பெரு மணப்பெண் இந்த நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடை அணியணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் எதன் மூலிமா சொல்லப்படுதுன்னா, அந்த நிறம் நமக்கு அட்ராக்ஷனோட அந்த நிறத்தை நாம் பயன்படுத்தும் போது அதிர்ஷ்டங்கிறது நமக்கு வரும். நிறத்தில் கூட இந்த மாதிரிலாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. அதனால தான் ஆடியுடைய ஸ்பெஷலான நாளை நாள் பிறக்கும்போது என்ன நிற ஆடை அணியணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். குறிப்பாக நாளை நாள் ஸ்பெஷலாக என்னென்னா வெள்ளிக்கிழமையாக வருது. அப்போ வெள்ளிக்கிழமை சுக்கிரனுக்கு உகந்த நாள். ஸோ வெள்ளிக்கிழமை இந்த நாளில் கரெக்டாக எந்த நிற உடை அணியணும், அதிர்ஷ்டம் எப்படி வீட்டு கதவை தட்டும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். தெளிவாக இந்த வீடியோவில் அதை தெரிஞ்சுக்குங்க. கண்டிப்பாக இந்த நிறத்தை பயன்படுத்தி அதிர்ஷ்டத்தை பெற்றுக்குங்க. ஆடி வெள்ளிக்கிழமை என்பது இந்து மதத்தில் புனிதமான நாளாக கருதப்படுகிறது. அதுலேயும் முக்கியமாக மகாலட்சுமி தேவி இருக்காங்கள்ல, அவங்களுக்கு உகந்த நாளாக இருக்கிறது. நாளை நாளில் மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடித்தது போல் நடந்து கொண்டால் அவரது நல்லாசிகள் நமக்கு அளவில்லாமல் கிடைக்கும். செல்வத்தின் கடவுளாக கருதப்படக்கூடிய மகாலட்சுமியின் அருள் இருந்தால்தான் ஒருவருடைய வாழ்க்கையில் செல்வமும் செழிப்பும் வளமும் இருக்கும். அதனால தான் நாளை நாள் அவங்களுக்கு தகுந்தாற் போல இருக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல உங்களுக்கு சொல்ல வர. ஆடி வெள்ளிக்கிழமை நாளை நாள் மகாலட்சுமிக்கு பிடித்த 3 நிறங்களில் ஏதேனும் ஒரு நிறத்தில் அல்லது 2 நிறத்தில் உடைகளை அணிவது அவரது மனதை குளிர்விக்க செய்யும். இதனால் ஒருவருடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் நல்ல அதிர்ஷ்டமும் கிடைக்கும். அதன்படி நாளை ஆடி வெள்ளிக்கிழமை நம்ம அணிய வேண்டிய 3 நிறங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அந்த நிறங்கள் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வண்ணங்கள் இருக்குல்ல, அந்த வண்ணங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாட்களோடு தொடர்புடையவை என்று குறிப்பிடலாம். சில வண்ணங்களுடைய தாக்கம் உங்களுக்கு நல் வாய்ப்புகளை அன்று நடக்கக்கூடிய செயல்களில் பிரதிபலிக்கும் என்று சொல்லலாம். சில நிறங்கள் அதிர்ஷ்டத்தை கொண்டு வருவதாக இருக்கும். சில நிறங்கள் மனிதர்களுடைய கவலைகளையும் துக்கங்களையும் வெளிப்படுத்துவதாக இருக்கும். நிறங்கள்னு பார்த்திங்கன்னா ஒருவருடைய மனநிலையை பிரதிபலிக்கிறதாக இருக்குன்னு சொன்னால் அது மிகையாகாத உண்மை. அதோடு அவருக்கு வரவேண்டிய அதிர்ஷ்டத்தையும் பிரதிபலிப்பதாக நிறம் இருக்குன்னு சொன்னால் அதுவும் மிகையாகாத உண்மை. ஆக்சுவலி ஒவ்வொரு கிழமைக்கு ஏற்ப வண்ண ஆடைகளை அணிவது அந்த கிழமையின் கடவுளுக்கு அணிப்பணிவதாக பொருள்படுகிறது. அதோடு அந்த நாளின் ஆதிக்கத்திற்கு உரிய கடவுள் அவருக்கு பிடித்த வண்ணங்களை கண்டு மனமகிழ்ந்து ஆசீர்வாதங்களை வாரி வழங்குவார்.
அதே போல அன்று அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல அதிர்ஷ்டத்தையும் தருவார். அன்று அவர்களுக்கு சங்கடப்படுத்தக்கூடிய கெடுபலன்களை அந்த நிறம் நாம் அணியறதுனால தடுத்து நிறுத்துவார். அதனால தான் இந்த நிறத்தில் ஆடை அணிகிறது இவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத இவ்வளோ நேரம் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். சரி, இப்போ ஆடி பிறப்பு, ஆடியுடைய முதல் வெள்ளி என்பது மகாலட்சுமியின் ஆதிக்கு மிகுந்த நாள் அப்படிங்கிறது சொல்லிட்டேன். நாளை நாளில் மகாலட்சுமிக்கு பிடித்த வண்ணம் கொண்ட உடைகளை அணிந்து அவரை வழிபட்டால் அவரது ஆசிகள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். செல்வத்திற்கும் செழிப்பிற்கும் அதிபதியானவர் பூர்ணலட்சுமி. நாளை தினத்தில் உங்களுக்கு நிறைய பணவரவு வருமாறு செய்வது கண்டிப்பாக இந்த ஆடை அணிந்திங்கன்னா நடக்கும். நாளை தினம் உங்களுக்கு லாபகரமான நாளாகவும் இருக்கும். ஆக்சுவலி உங்கள் வாழ்க்கையில் நல்ல மற்றும் நேர்மறையான பலன்களை பெற விரும்பினால் வெள்ளிக்கிழமை நாளை நாள் இந்த 3 நிறங்களில் ஆடைகள் அணிங்க. ஸோ எந்த நிறம் அப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. சிகப்பு, இளம் சிவப்பு, வெள்ளை, இந்த 3 நிறங்கள் தான் மகாலட்சுமி தேவி மிகவும் விருப்பமான நிறங்களாக பார்க்குறாங்க. அதனால் நாளைய ஆடியுடைய வெள்ளிக்கிழமை இந்த 3 வண்ணங்களில் ஏதேனும் ஒன்றை நீங்கள் அணிவது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாக இருக்கும். அதாவது சிகப்பு, இளஞ்சிவப்பு, வெள்ளை, இந்த நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடைகள் அணியணும். இந்த நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடைகள் அணிந்தால் என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. வெள்ளிக்கிழமை நாளை நாள் காலையில் குளித்துவிட்டு மகாலட்சுமிக்கும் மிகவும் விருப்பமான சிவப்பு நிற ஆடைகளை அணிந்து கொண்டு சிறிது நேரம் அவங்களையே வழிபாடு செய்யணும். இந்த நிறத்தை அணிந்து வழிபாடு செய்கிறதன் மூலம் மகாலட்சுமி தாயார் உங்களுக்கு மகத்தான ஆசீர்வாதங்களை மகத்தாக வழங்குவாங்க. அதே போல் சிவப்பு இல்லாமல் இளஞ்சிவப்பு நிற ஆடைகளை அணிவது மிக மிக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது. இளஞ்சிவப்பு நிறம் மென்மை, கருணை மற்றும் அன்பை குறிக்கிறது. வெள்ளிக்கிழமை இளஞ்சிவப்பு நிற ஆடைகளை அணிவது மன அமைதி, ஏராளமான அன்பு மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தை பெற முடியும். அதனால் சிவப்பு இல்லாட்டி இளஞ்சிவப்பு பயன்படுத்துங்க. இல்லை நாளைய வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெள்ளை ஆடைகளை அணிவது இன்னொரு பக்கம் சிறப்பு மங்களகரமானதாக கருதப்படுது. இதுவும் மகாலட்சுமி தாயாரின் விருப்பமான நிறம் என்பதால் அவரது ஆசிகளை பெற உதவும். மேலும் வெள்ளை நிற ஆடைகளை அணிவது மன அமைதியை தரும். வெள்ளிக்கிழமை நாளை நாள் மகாலட்சுமிக்கு மட்டுமின்றி சுக்கிர பகவானுக்கும் உரிய நாள். ஸோ இவருக்கும் மகாலட்சுமி தேவிக்கு பிடித்த சிவப்பு மற்றும் இளஞ்சிவப்பு நிறம் பிடிக்கும் என்பதால் நாளை நாளில் சுக்கிரனை வழிபட்டிங்கன்னா இரட்டை அதிர்ஷ்டம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த நிறங்களில் ஆடை அணிய பாருங்கள். ஸோ பெண்கள் ஆண்கள் எல்லாருக்குமே தான் சொல்கிறேன், ஆடியுடைய முதல் நாள் வெள்ளிக்கிழமை இந்த நிற உடை அணியுங்க. அதிர்ஷ்டம் அதுக்கப்புறம் வீட்டு கதவை தட்டும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே மாற்றம் ஏற்படுவதை பார்க்கலாம். ஸோ இந்த முக்கியமான தகவல்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.